பொண்ணு சொல்லல. அங்க ஒரு வெள்ளை குட்டியும் நின்னுச்சு அங்க இதே சைஸ்ல. நீ இதை தூக்கிட்டு போனா அத்தடாதா? ஆமா இல்லையே, சரி நாளைக்கு பார்த்தா தூக்கும். அடிபட்டு போயிடும், சக்கு சக்குன்னு அடிபடும் இந்த இடத்துல. கை 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 இவனுக்கு இது போடு, இது போடு சீக்கிரம். சொன்னடா சாமி, நீ வந்து அங்க இருக்கு சாமி, போடு. அதுக்கே தோணிடுச்சு. தஞ்சாவூர்லேருந்து வந்தோம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு பிள்ளைக்கு அட்டுமயனுக்கு. அப்போ வந்து இந்த ஆட்டோக்கு அடியில் வந்து ஓடிட்டு ஓடியாந்துட்டு நின்றுச்சு. பாவம் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம். அது ரொம்ப டிராஃபிக்கான இடம், 4 ரோடு. எந்த ரோட்லனாலும் எப்படினாலும் அடிபட்டு போயிடும். அதனால் டக்குன்னு ரோட்டில் நின்னா கண்டிப்பாக நான் தூக்கிடுவேன். ஏன்னா எனக்கு மனசே கேட்காது. கொஞ்ச நேரத்தில் 50 பஸ் ஏறி போகும். இது மேலே சக்கையாக கிடக்கும். அதை பார்க்க ஆடு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு டாக்கை வந்து ஒரு பிள்ளைய வந்து அடிச்சிருச்சுன்னா, ஒரு பஸ்ஸோ காரோ வண்டியோ, டக்குன்னு அதை ஓரங்கட்ட மாட்டேங்கிறாங்க, அது மேலேயே போகிறாங்க. அப்போ அது அந்த இடத்துல அந்த தோல் கிடக்கு, பாக்கி எல்லாம் ஜூஸாக போயிடுது. சதை எல்லாமே ஜூஸாக கிடக்குது, தண்ணியாக போயிடுது. ரத்தம் எல்லாம் கலந்து அப்படியே துடி, அவ்வளோ கொடி வேதனை அந்த இடத்துல. இதே மனசுனா இருந்தால் சக்கையாக ஆக்குவாங்களா? உடனே நிப்பாட்டி இந்த பக்கம் டிராஃபிக்கு அந்த பக்கம் டிராஃபிக்கு. அது 1 மணி நேரம் போலீஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரணும். அத்தனைக்கும் அது மனுஷனுக்கும் உயிர் ஒன்று தான். ஆனால் ஆடு மாடாக இருந்தால் அடிக்கவே மாட்டாங்க. ஆடு மாடை அடிக்க மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுக்கணும்ல. பஸ்காரவங்க எவ்வளவு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க தெரியுங்க. 50 பேர் 100 பேர் வண்டியில் இருந்தாலும் அவங்க பிரேக் போட்டால் அவங்களுக்கு மண்டை அடிப்பட்டாலும் பரவாயில்ல, கையடி பட்டாலும் பரவாயில்ல, பிரேக் போட்டுருவாங்க. 100 பேராக இருந்தாலும் 50 பேராக இருந்தாலும். அந்த எதுக்காகனாக்கா அந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல. நின்றுட்டா விட மாட்டாங்க, ஊரே திரண்டுருவாங்கல்ல. அதனால் அதுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி, மனிதனுக்கு ஒரு மாதிரி. இது சக்கையாக போயிடும், அது மேலேயே போகும், அது மேலேயே போகும். நான் பார்த்து அப்படியே நிறையா இதனாலே வெளியில் போகிறப்ப ரொம்ப ரோடை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். நிலமெல்லாம் மாறும், என்றைக்கு தான் இதுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் ரொம்ப கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தேன் பிள்ளைய ரோட்டில் தான். இது வரைக்கும் விரல் பாருங்களேன், எல்லாருக்கும் 5 விரல், இதுக்கு மட்டும் 2 கல்லையும் 6 விரல் இருக்குது பாருங்களேன். இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னே தெரியல. நான் பார்த்தப்ப இல்லை, எங்கள் பாப்பா தான் அம்மா கீழே போகிறோமா, வண்டியை போகிறோமான்னுச்சு. வண்டியில் கீழே பார்க்குறேன், இது நிற்கிது. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாரும் சம்மதிச்சுக்குவோமா? கேளுமா, நான் வந்து இருந்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். சரி, இந்தா குளிப்பாட்ட போகிறேன். நான் ஷாம்பை போட்டு வந்தோடனே குளிப்பாட்டுறோம். இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன், குளிப்பாட்ட போகிறேன். உங்களுக்கு பேர் என்ன வைக்கலாம்? உங்களுக்கு பேரா என்ன பேர் வைக்கலாமா? ஒன்றும் ஒரு பேர் வர மாட்டேங்குது. சத்தி, சத்தி இது பேரு. சத்தி, சத்தி குளிக்கிறாங்க. சக்தி குளிக்கிறாங்கடா.
என்னடி இப்படி பிரட்டி விடுறது? தடுப்பூசி போட்டு வந்துருவோம். எத்தனை பேர் தான் தூக்கிட்டு போய் இதை தூக்கிட்டு போகணும், அட்டு மயிலை தூக்கிட்டு போகணும். அப்புறம் அது தூக்கிட்டு போக முடியாது. படுக்கே இடம் இல்ல, ஏதோ எங்க போடுது. அந்த அண்ணா ஆட்டோ கூட அகமா இருக்கும். வாங்க, வெல்கம் வெல்கம். அம்மாச்சல வீடு அன்போட வரவேற்கிறது. வாங்க வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. என்னடா போய் அப்படி கசமா கிடந்திருக்கணும், அதுலயே வலுப்பி. வாங்க, ஓகேவா? அழகு வந்துட்டீங்களா வீட்டுக்கு? சமத்தா இருப்பீங்களா? இனிமே உங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். விளையாடல, அக்கா தங்கச்சிங்களாம் இருக்காங்க, நீங்க விளையாடலாம். பா பா. ஹாய் 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 ஹாய். என்ன பாக்க, என்ன பக்கம்